தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடி என்ற ஒரு அயோக்கியர், அநியாயக்காரர், அநாகரிக பேச்சாளர் அமைச்சர் என்ற பொறுப்பில் அமர்ந்து கொண்டு தந்தை பெரியார் திராவிட கழகம் என்ற நார்த்திக நிகழ்ச்சியிலே, அதன் மேடையிலே ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தையும் தாய்மையையும் இழிவுபடுத்தக்கூடியவனோ மிக கேவலமாக பேசியிருப்பது என்பது உள்ளபடி உண்மையை கண்டிக்கத்தக்கது. இந்து மதத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய, இந்து மதத்தின் வழிபாட்டில் மிக முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய சைவ வைணவத்தை மிக கேவலமாக சித்தரித்து தாய்மையை கொச்சைப்படுத்தி அவர் பேசியிருப்பது என்பது உள்ளபடியே உண்மையாக கண்டிக்கத்தக்கது. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர் பொது மேடையிலே இப்படி பேசுவதை நினைக்கும் பொழுது அவர் தான் சார்ந்த குடும்பத்தினர் மத்தியிலும், உற்றார் உறவினர் மத்தியிலும், மகள்கள், தாய்மார்கள், மனைவி போன்ற பேர குழந்தை போன்ற அத்தனை நபர்களிடையும் இது போன்ற காம பேச்சை தான் பேசுவாரா என்ற ஒரு கேள்வி மத்தியில் எழுந்திருக்கின்றது. பொன்முடி போன்ற அநாகரிகவாதி தமிழக அரசியலிருந்து அகற்றப்பட வேண்டிய நபர் தமிழக சட்டப்பேரவையிலே உடனடியாக தனி தீர்மானம் கொண்டு வந்து இந்த அயோக்கியரை சட்டசபையிலிருந்து நீக்கம் செய்து உடனடியாக மதமோதலை ஏற்படுத்தக்கூடிய வண்ணம் பேசிய அந்த படுபாலகன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும். இல்லையென்றால் மிகப்பெரிய அறப்போராட்டங்களை இந்து சனாதனிகளாகி நாங்கள், இந்து இளைஞர்களாக நாங்கள் எங்கள் தர்மத்தை காப்பதற்காக, எங்கள் தர்மத்தின் மீது படிந்த அழுக்கு அகற்றப்படுவதற்காக களம் காண உள்ளோம். எனவே விரைந்து அந்த அநியாயக்காரன், அவதூறு பேச்சாளன் கைது செய்யப்பட்டு சிறையடைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழக அரசுக்கு முன்வைக்கின்றோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.